ஹே பாண்டாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோஷ்னாஸ் மாமி சேனல். நான் உங்கள் ஜீவிதா. இது ஒரு சின்ன வீடியோ தான். யோஷ்னாவோட ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் இலையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பூச்சி பண்ணணும், இன்செர்ட்ஸ் மாதிரி ஷேப்பில் வந்து பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இந்த இலையெல்லாம் வந்து வீட்டுக்கு கீழே இருக்கிற தொட்டியில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஜென்ரலாக வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி செடி வளர்க்குறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இனிமேல் வளர்த்துக்கணும். இனிமேல் போகிற காலத்தில் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து வீட்டில் ஒரு சில பொருட்கள்லாம் நம்மளே வளர வச்சுக்கிறது நமக்கு நல்லது இல்லையா? பாப்பாவுக்கும் அந்த ஹேபிட்டை கொஞ்சம் நம்ம கொண்டு சொல்லித்தரணும். கீழே வந்து ஓமவல்லி இலை, வெத்தலை, அதுக்கப்புறமா செம்பருத்தி இலை, அது போக இன்னும் சில பூவோட இலைங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 5லேருந்து 6 பூச்சி இன்செர்ட்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து பேப்பரில் வந்து ஒட்டி வைக்கணும். ஸோ அதுதான் வந்து நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ A4 ஷீட்டை எடுத்துகிட்டு 2ஆக அப்படியே ஃபோல்ட் பண்ணி நான் கிழிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அது A5 ஷீட் ஆகிடும். ஸோ அந்த A5 சைஸில் தான் வந்து நம்மளோட இன்செர்ட்ஸ்லாம் வந்து ஒட்ட போகிறோம். சொல்லப்போனால் இதுதான் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒரு அஃபிஷியல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நானும் பாப்பாவும் நிறைய ப்ராஜெக்ட்ஸோ இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டியோ பண்ணிகிட்ருப்போம். அண்ட் இந்த மாதிரி டீச்சர்ஸ் டேஸ்க்கு வந்து அவங்க மேமுக்கு ஒரு தடவை ஹனிபீ பண்ணி கொடுத்தோம். அப்புறம் வீட்லேயே அப்பப்போ எங்கள் அம்மாவுக்கு, தாத்தாக்கு அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருப்பா பாப்பா. இதுதான் வந்து அஃபிஷியலாக கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறதுலே வந்து 2 பெரிய சைஸ் லீஃபை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை பண்ண போகிறேன். சென்டரில் வந்து அந்த பட்டர்ஃப்ளையோட பாடி இருக்கும் இல்லையா, அதுதான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பாப்பாவை கலர் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எடுத்ததுமே ஏன் பட்டர்ஃப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, அவளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா. ஏன்னா பட்டர்ஃப்ளை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை வந்து பண்ண வைக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2-3 வீடியோஸில் சொல்லிட்டுருக்கேன். இப்போ தான் ரீசன்ட் டைம்ஸில் பாப்பா வந்து ஆக்டிவிட்டீஸ்லலாம் பயங்கரமாக இன்வால்வ் ஆகிட்ருக்காங்க. ஒரு லெஸ் தென் 4 இயர்ஸ் இருக்கிறப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. வருவாங்க, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டோ இல்லை ஒரு விஷயம் எடுத்து அதை ஃபுல்லாகவே அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே வந்து கான்சன்ட்ரேட்டாக பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நான் உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணால் கூட அவங்க வந்து அதை அளவே பண்ண மாட்டாங்க. இல்லை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவங்க வரும்போது நம்ம அவங்கள அலோவ் பண்ணிடணும். அவங்கள வந்து நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் இப்போ நான் கம்மு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அவளை வந்து ஒட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கம் அப்ளை பண்ணுறதுலாம் கூட அவங்களுக்கு எந்த பொசிஷனில் பண்ணணுங்கிறது தெரியாது இல்லையா. ஸோ கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒட்ட வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பெருசாக பர்ஃபெக்ஷன்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு தடவை அவங்க ஒட்டி முடித்த பிறகு நல்லா அழுத்தி மட்டும் விட்டேன். நான் முடிஞ்ச அளவுக்கு பாப்பாவே வந்து பேஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கூட வந்துச்சு. லைக் இது மேலே வந்து வாட்டர் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணலாம், இல்லை பெயிண்ட் பண்ணி அதை காய வச்சு திருப்பி அதை ஓட்டலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பிக்கல. நான் சரி அவங்க பண்ணுற மாதிரி இருக்கணும், இதில் வந்து நம்மளோட இனோவேஷன் ரொம்ப இருக்கக்கூடாது, அவங்களோட ஐடியாஸை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கொஞ்சம் அவங்களோட ஐடியாஸ்லேயே அப்படியே கொண்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை வந்து சொன்னதே வந்து யோசனை தான். நம்ம பட்டர்ஃப்ளை பண்ணலாம், இன்செர்ட் பண்ணி நம்ம பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம அதை சூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஐடியாஸை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து அது ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கான அர்த்தம் அதுதான். அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை நம்ம கொண்டு வரது தான். நம்மளோட ஐடியாஸை உள்ளே போட்டு அதுலேருந்து அவங்க குட் நேம் வாங்குறதுல ஒன்றும் இல்லை. அவங்களோட ஐடியாஸை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளும் என்ன ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அப்படி தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் ஃப்ளை தட்டாம்பூச்சி தான் பண்ண போகிறோம். தட்டாம்பூச்சின்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ட்ராகன் ஃப்ளை அப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லாருக்கும். ஸோ நாங்கள் எங்கள் ஏரியாவில் தட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம். சின்ன வயசில் இதை பிடிச்சி கயிறு வச்சு கட்டி இந்த மாதிரி அதை கொடுமைப்படுத்திட்டு இருப்போம். அதெல்லாம் தப்பான விஷயம். இப்போ தான் எங்களுக்கு அது ரியலைஸ் ஆகுது. ஆனால் அப்போ அந்த மாதிரி அதை பிடிக்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது வந்து இவளோட புக்கில் இருக்குது, ட்ராகன் ஃப்ளை அப்படிங்கிறது. ஸோ அதனால் பாப்பாவுக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும். அதனால் சரி அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு.
அது கொஞ்சம் தட்டாம்பூச்சின்னு நம்புகிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். தான் பாப்பாவுக்கு வந்து பெருசாக பிடிக்கவே பிடிக்காது. அது பார்த்தாலே அடித்து கொள்றதுக்கு தான் ரெடியாக இருப்பா. அது வந்து ஒரு மாதிரி மேலே உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு கொசுவை கூட பிடிச்சி கொடுத்துடலாம், பிடிக்க கூட முடியாது. ஸோ சின்ன வயசுல அதை விரட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஐடியாவில் ஹவுஸ் ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டார்க்கான லீஃபை வந்து சென்டரில் வச்சுட்டு அப்புறம் ஒரு சின்ன லீஃபை இன்வெர்ட்டடாக, ஏன்னா லீஃபோட அனதர் சைடு தான் வந்து உங்களுக்கு லைட் கலர் க்ரீனாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து மேலே ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே நடுவில் நல்லா டார்க் பிளாக் கலரில் இருக்கும், வெளியே வந்து விங்ஸ் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கும், ஒயிட்டிஷ் கிரே கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதை நம்ப வைக்கிறதுக்காக 2-3 ஸ்ட்ரோக்ஸ் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் பாப்பாவால் வரைய முடியாது அப்படிங்கிறனால நானே வரைஞ்சிட்ருக்கேன். மோஸ்ட்லி வந்து கட் பண்ணுறது அந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறது, இது ரெண்டுக்கு தான் வந்து நான் பாப்பாவை யூஸ் பண்ணேன். அந்த ஸ்ட்ரோக்ஸ் வரையதெல்லாம் பாப்பாவுக்கு கண்டிப்பாக தெரியாது இல்லையா, ரொம்ப சின்ன பாப்பா. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அதெல்லாம் அவங்கள பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்கள ஒட்ட வைக்கிறது, எந்த பொசிஷனில் ஓட்டணும், அது ஏன் நம்ம ஓட்டுறோம், அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோனில் கொஞ்சம் 2-3 ரெஃபரன்ஸ் வந்து ஸ்கூல்லேயே அனுப்பியிருந்தாங்க, அதை கூட அவளுக்கு நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் லீஃப் பக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதான் பண்ண போகிறோம். அந்த இலை மாதிரியே இருக்கும் அந்த பூச்சி. ஸோ இது பண்ணுறதுக்காக நான் வந்து கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லையா, அந்த ஓம இலைன்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுதான் கொஞ்சம் அந்த லீஃப் பூச்சியோட டெக்ஸ்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு கீழே வந்து கொஞ்சம் பெரிய இலையும் அதுக்கு தலையாக வந்து சின்ன இலையும் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் விங்ஸுக்கு வந்து என்ன பண்ணேன், நம்மளோட அந்த கற்பூரவள்ளி இலையை வந்து 2ஆக கட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து விங்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்ஸ் வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. அவ்வளோதான். இதுக்கு மேலே வீடியோ எடுத்து பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை. பாப்பாவுமே வந்து பயங்கரமாக சேட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டக்குன்னு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் என்னென்ன ஃபினிஷ் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் உங்ககிட்ட நான் காட்ட ஆரம்பிக்கிறேன். ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ராகன் ஃப்ளை. அதுக்கப்புறமா வந்து இது கொஞ்சம் பட்டர்ஃப்ளை மாதிரி கூட இருக்குல்ல. அப்புறமா வந்து நம்ம ஒரிஜினலாக பண்ண அந்த பட்டர்ஃப்ளை, அது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பெரிய விங்ஸ் வச்சு ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஹவுஸ் ஃப்ளை அந்த பண்ணியிருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. தலையிருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா அந்த லேடி பேர்ட் பக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு லேடி பக் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லீஃப் பக் ஒன்று பண்ணியிருந்தேன். அப்புறம் காக்ரோச் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ லீஃப் பக்குக்கு வந்து நான் செலக்ட் பண்ண லீஃப் வந்து தப்பான லீஃபாக இருந்துச்சு. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பேஸ்ட்டே ஆகலை. அதை காய வைக்கிறது தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி அது ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா அது காக்ரோச் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. ஸோ நம்ம ஊரில் இருந்துட்டு காக்ரோச் தெரியாமல் ஆள் உண்டா? ஸோ பாப்பாவுக்கு வந்து காக்ரோச் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. சரி, சும்மா ஏதோ ஒரு பெரிய இலையை எடுத்து காக்ரோச்சுன்னு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபைனல் ஒரு டம்மி வந்து பண்ணி வச்சேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 6 ஐட்டம்ஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எவ்வளோ நேரம் தாங்கும் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஆல்ரெடி வந்து அந்த கற்பூரவல்லியெல்லாம் மட்டும் பிளாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பாப்பா வந்து மண்டே தான் சப்மிட் பண்ணணும். நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கிறது வந்து சாட்டர்டே. ஸோ அதுக்குள்ளே வம்பாயிடுமோன்னு பயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் ஃபைல்குள்ளே போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது எப்படி வந்து இருக்கும் ஏன்னா எனக்கு ஐடியாவே இல்லை. சரி, எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன், பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. அதை எடுத்துகிட்டு போய் நானும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். எனக்கே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு லீஃப் எல்லாம் வந்து கருப்பாயிடக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. ஸ்கூலில் சப்மிட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஓகே பாண்டாஸ், கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இன்புட் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் பாப்பாவுக்கு இதே மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அதில் இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கான அர்த்தமே வந்து அதுதான், அப்போ தான் கிடைக்கும். ஸோ ஓகே பாண்டாஸ், உங்களை நான் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பாண்டாஸ். இதனால் இனிமேல் அமையட்டும். பாய். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மெய்ட் வந்து எனக்கு கீரை அஞ்சு கொடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறப்போ பாப்பா வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது அவங்க இதே மாதிரி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம கண்டிப்பாக அதை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே பாண்டாஸ், பாய்.